சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து வெளிப்பட்ட முருகனுக்கு இணையாகவும் துணையாகவும் விளங்கும் தகுதி எவருக்கு உண்டு என்று நாம் சிந்தித்தோமே. ஆனால் முருகனின் தாய்மாமன் திருமால் அவருக்கு மட்டுமே உண்டு. முருகப்பெருமானின் தாய்மாமனாகிய திருமால் ஒருமுறை 2 விழிகளில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் உகுத்தார். அக்கண்ணீர் துளிகளில் இருந்து 2 கன்னியர் தோன்றினர். அமுதவல்லி, சுந்தரவல்லி என்ற பெயருடன் அப்பெண்கள் சரவணப் பொய்கையில் தவம் இயற்றினர். முருகன் கந்தமலையில் இருந்து சரவணத்திற்கு வந்தான். அப்பெண்களுக்கு காட்சி கொடுத்தான். வேண்டும் வரங்களை தருவதாக உறுதியளித்தான். தாங்களே எங்களை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவே நாங்கள் கேட்கும் வரம் என்றனர். அவர்களின் ஆசை நிறைவேறும் என்று கூறிய முருகன் அமுதவல்லியை இந்திரனிடம் வளர்ந்து வர பணித்தான். சுந்தரவல்லியை பூவுலகில் வேடர்குடியில் வளர்ந்திடவும் பணித்தான். அமுதவல்லி இந்திரன் உலகம் சென்றாள். தான் உபேந்திரன் என்ற திருமாலின் பெண் என்பதால் இந்திரனுக்கும் பெண்தான் என்றாள். இந்திரன் குழந்தை அமுதவல்லியை வளர்க்கும் பொறுப்பை ஐராவத யானையிடம் ஒப்படைத்தான். அது அமுதவல்லியை அன்போடு வளர்த்தது. அதனால் அமுதவல்லி தெய்வ யானை என்ற பெயர் பெற்றாள். சுந்தரவல்லி தொண்டை நாட்டில் சிவமுனிவர் குழந்தையாகி நம்பிராஜனால் வளர்க்கப்பட்டாள். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முருகன் இருவரையும் மணந்து கொண்ட வரலாறுகளை நாம் சிந்திக்கலாம்.